ஹாய்! இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சப்பாத்தி ரெடி பண்ணியிருந்தேன். எனக்கு அம்மா வந்து களியும், சாம்பாரும் குடுத்துருந்தாங்க. அந்த சாம்பார் எடுத்து ஹஸ்பண்டுக்கு சப்பாத்தி பண்ணி சாம்பார் வந்து ரெடி பண்ணிட்டேன். எனக்கு களிக்கு வந்து தேங்காய் சட்னி அரைச்சிக்கிட்டேன். ஹஸ்பண்டுக்கு தேங்காய் சட்னியும் பிடிக்காது, களியும் பிடிக்காது. அதனால நான் வந்து சாப்பிட்டேன். தம்பியும் பாப்பாவும் ஸ்கெட்சில் விளாண்டுட்டு இருந்தாங்க. பாப்பா ஃபுல்லாக லிப்டிக் அடிக்கிற, ஐப்ரோ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மூஞ்சி ஃபுல்லாக வந்து அடிச்சுக்கிட்டாங்க. அவங்கள வந்து குளிக்க வச்சு ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு தம்பி ஃபோன் பண்ணி ஜெப்டோவில் ஆர்டர் போட்டிருக்கேன், போய் அதை ரிசீவ் பண்ணிட்டு வான்னு சொல்லியிருந்தேன். நானும் என்ன ஆர்டர் போட்டிருப்பான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போய் பார்த்தா, அதுக்கப்புறம் வந்து ஞாபகம் வந்துச்சு. காலையில் வந்து பாப்பா ஸ்கெட்ச் பென்சில் வேணும்னு அந்த மாமாவுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப அடம் பிடிச்சா. அதே மாதிரி பாப்பாக்காக அவன் வந்து ஸ்கெட்ச் பென்சில் ஆர்டர் போட்டிருந்தான். கேம்லினோட ஸ்கெட்ச் பென்சில் 24 ஷேட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பென்சிலும் நல்லா பென்சில் நீளத்துக்கு பெருசாகவே இருந்துச்சு. கூட ஒரு ஷார்ப்னரும் ஃப்ரீயாக இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டதுக்கப்புறம் வந்து லஞ்சோடைய வேலையை பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக பருப்பு சாம்பார் வச்சிடலாமே சொல்லிட்டு முருங்கைக்காய் போட்டு ரெடி பண்ணியிருந்தேன். பருப்பு குழம்புக்கு எப்பயுமே வடகமும் சின்ன வெங்காயமும் போட்டு தாளிச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு தனியாக பருப்பு எடுத்து அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சுட்டு நாங்கள்